பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த 6 மந்த்ஸுக்கான கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான ஸ்கீம்ஸு ப்ளஸ் நியமனங்கள் எதுவும் இருந்தால் நம்ம வந்து பார்த்துருவோம். சரிங்களா? முக்கியமாக ஸ்கீம்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து யூனிட் 5-6க்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு நான் எடுத்தது தான். இது நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்தது தான். தினமணி நியூஸ் பேப்பர்லேருந்து ஃபுல்லாக எடுத்தது தான். சரிங்களா? சரி, முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா குரூப் 1ல் கேட்ட கொஸ்டின். அதாவது இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, கிராமப்புற மற்றும் நகர்ப்புற ஏழை மக்களுக்கு வீடு கட்டும் திட்டம். இதான் முக்கியமானது. பொதுவாக முக்கால்வாசி திட்டங்கள் வந்துச்சு அப்படின்னா அது வந்து கிராமப்புறம் தான் வரும். இந்த திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறம் ரெண்டுக்குமே வந்து வரும். அதுபோக இப்போ பிஜேபி வந்து ஆட்சி அமைச்சு போடப்பட்ட முதல் கையெழுத்து இந்த திட்டம் தான். சரிங்களா? அதான் குரூப் 1லையும் கேட்டிருந்தாங்க. இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா PMAY அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு சொல்லுவாங்க. ஆவாஸ் அப்படின்னா வீடுன்னு அர்த்தம். அது யூ அப்படின்னா அர்பன், நகர்ப்புற மக்களுக்கு வீடு கட்டி தருவது. ஆர் அப்படின்னா வந்து ரூரல், கிராமப்புற மக்களுக்கு வீடு கட்டி தருவது. சரியா? சரி, அடுத்தது பாருங்கள், முக்கியமானது என்ன அப்படின்னா கால்நடைகளுக்கு வந்து அசோலா தாவரம் வழங்க பரிந்துரை செஞ்சுருக்காங்க. அதாவது தமிழ்நாடு கால்நடைத்துறை. அதாவது எதுக்காக அப்படின்னா அசோலா தாவரம் வந்து கால்நடைகளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா கால்நடைகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அது போக பாலின் தரம் உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால்நடைகளுக்கு என்ன தாவரம் பரிந்துரைச்சிருக்காங்க அப்படின்னா அசோலா தாவரம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், அதாவது நீல பச்சை பாசிகளை வந்து வேளாண் துறை பரிந்துரை பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா நெல் உற்பத்திக்கு. சரியா? ஸோ நீல பச்சை பாசிகள் ப்ளூ கிரீன் ஆல்கே வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா வேளாண் துறையில் நெல் உற்பத்தி அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது கால்நடைகளுக்கு என்ன தாவரம் பரிந்துரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அசோலா தாவரம். இதுவே வந்து நெல்லுக்கு என்ன அப்படின்னா நீல பச்சை பாசிகள். அடுத்து பாருங்கள், நம்ம சாலை செயலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குங்க. இது வந்து மின்னாளுகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிலபஸில் ஒரு இது இருக்குது. நம்ம சிலபஸில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. சரிங்களா? அந்த மின்னாளுகையில் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. நம்ம சாலை செயலி தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா சாலையோட சேதங்கள் குறித்து புகார்கள் தெரிவிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் என்ன அப்படின்னா நம்ம சாலை செயலி. சரியா? ஆக்சுவலாக இந்த மொபைல் ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நான் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம், ஏதோ ஒரு இடத்துல பள்ளமோ இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நேரடியாக ஜிபிஎஸில் கனெக்ட் ஆகிரும். நம்ம ஜிபிஎஸில் வந்து நம்ம இடத்த வந்து குறிச்சிட்டு அது போக அந்த இடத்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் அப்படின்னா அந்த சாலை வந்து சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பேர் தான் என்ன அப்படின்னா நம்ம சாலை செயலி. சரியா? அடுத்து இந்த இது பாருங்கள், திருநங்கைகளுக்கு ஓய்வூதியம் திட்டம் அறிமுகம் செய்த முதல் மாநிலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். சரியா? ரொம்ப முக்கியமானது. திருநங்கைகளுக்கு ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்திய முதல் மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு மாநிலம். சரியா? சரி, அடுத்தது பார்க்கலாம். இந்த முக்கியங்க என்ன அப்படின்னா மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். சரியா? மண்ணுயிர் காத்து மனித உயிர்கள் காப்போம். அதுதான் என்னென்னா மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். இது கூட கேட்கலாம். 3 சொல்லி இன்னும் வரும், அடுத்து வந்து 2 சொல்லி இன்னும் வரும். சரிங்களா? நம்ம தமிழ் ஓரியன்டாக கேட்டாலும் கேட்கலாம். சரி, இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா விவசாயிகளுக்கு பசுந்தாள் உர விதைகளை வந்து விநியோகம் செய்கிறது, மண்ணின் வளத்தை வந்து மேம்படுத்துறது. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் ஓரியன்டான விஷயம். சரிங்களா? ஆர்கானிக் ஓரியன்டாக விவசாயிகளுக்கு பசுந்தாள் உரங்களை வந்து அறிமுகம் செய்து அது மூலியமாக விளைவித்து அதை மக்களுக்கு கொடுக்கறது. ப்ளஸ் ஆர்கானிக் உரம் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மண்ணோட வளமும் வந்து மேம்படும். அதான் என்ன அப்படின்னா மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்பும் திட்டம். சரியா? சரி, அடுத்தது பாருங்கள், இந்ததுங்க. அதாவது மக்களுடன் முதல்வர் திட்டம். இந்த திட்டம் எப்போ துவங்கப்பட்டிருக்கு அப்படின்னா 18 டிசம்பர் 2023 மக்களுடன் முதல்வர் திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து அதிகமாக அணுகிற அரசு துறைகளின் கோரிக்கைகளை அடையாளம் கண்டு அவற்றை தீர்ப்பது. இப்போது ஒரு 2 ஊர் எடுத்துப்போம். சரிங்களா? 2 பக்கத்து ஊர் எடுத்துப்போம். அந்த ஊரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திருமங்கலம் மதுரைன்னு எடுத்துக்கிறோம். இப்போ திருமங்கலத்தில் வந்து ரோடு நிறையா பிரச்சனை வருது. அதனால ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிக மனுக்கள் போகுது. இதுவே மதுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்துப்போம். சரிங்களா? ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகமான மனுக்கள் போகுது. அப்போது இந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் அரசு அதிகாரிகள் வந்து
பார்ப்பாங்க திருமங்கலத்தில் என்ன ப்ராப்ளம், எந்த துறையில் வந்து அதிகமாக வந்து மனுக்கள் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதிகமாக மனுக்கள் வந்திருக்கா, அப்போ போய் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் அது என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அதுதான் என்னென்னா பொதுமக்கள் அதிகமாக அணுகும் அரசு துறைகளை கோரிக்கைகளை அடையாளம் கண்டு அவற்றை தீர்ப்பது. இதுதான் மெயினான இன்ஃபர்மேஷன். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2500 ஊராட்சிகளில் தேர்ந்தெடுத்திருக்காங்கங்க. சரிங்களா, 2500 ஊராட்சிகளில் முகாம்கள் அமைச்சு அதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, சரி. அடுத்து பாருங்கள், ரயில் தானியங்கி விபத்து தடுப்பு தொழில்நுட்பம் பேர் என்னென்னா கவச். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமானதுங்க, 2 அகழாய்வு திரும்ப நியூஸ் பேப்பரில் வந்துகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கீழடி, அதில் வந்து 10ஆம் கட்ட அகழாய்வு போயிட்டுருக்கு. சரியா, கீழடி கொந்தகை 2 பக்கத்து இடம் தான். எந்த மாவட்டம் சொல்லி பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம். அடுத்து பாருங்கள், வெம்மங்கோட்டையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் கட்ட அகழாய்வு போயிட்டுருக்கு. அது வந்து விருதுநகர் மாவட்டம். சரியா, நம்ம யூனிட் 5ல் குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அகழாய்வுன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. கண்டிப்பாக அதுலேருந்து கேட்பாங்க. சரியா, அப்போ வெம்மங்கோட்டை வந்து விஜய கரிசல் குளம் அப்படின்ற இடத்துல போயிட்டுருக்கு, விருதுநகர் மாவட்டம். கீழடி கொந்தகை இது 2 சிவகங்கை மாவட்டம். அடுத்து பாருங்கள், கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் ரொம்ப முக்கியமானதுங்க. இதில் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க கேட்கணும்னு நினச்சாங்கன்னா ஒரு வீட்டுக்கு எவ்வளோ ஒதுக்குறாங்க அப்படின்னா 3.5 லட்சம் ரூபா. சரிங்களா, 3.50 லட்சம் 3.5 லட்சம் ரூபா ஒரு வீட்டுக்கு வந்து ஒதுக்குறாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு எத்தனை சதுர அடியில் அமைக்கப்படும் அப்படின்னா 360 சதுர அடியில் ஒரு வீடு வந்து அமைக்கப்படும் ஒவ்வொரு வீடும். சரியா, இதுக்கு மொத்தம் 8 லட்சம் வீடுகள் வந்து கட்டுறதுக்காக இதை வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. சரிங்களா, மொத்தம் 8 லட்சம் வீடு கட்டுறதுக்காக இந்த திட்டம் வந்து போடப்பட்டிருக்கு. இதான் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். அடுத்து இந்தங்க கிசான் சம்மான் திட்டம்னா என்னென்னா விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் சரிங்களா வருஷம் 6000 ரூபா கொடுக்குறது. சரியா, கிசான் சம்மான் நம்ம ஊர் பக்கம் காட்டு காசு ஏறிச்சான்னு கேட்பாங்க, அது இதுதான். சரியா, கிசான் சம்மான்னா என்னென்னா விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 3 தவணையாக சரியா 6000 ரூபா வந்து பிரித்து தர்றது. அதாவது 2000 அப்படின்னு சொல்லிட்டு 3 தவணைகளாக பிரித்து கொடுக்குறது தான் என்ன அப்படின்னா இந்த கிசான் சம்மான் திட்டம். சரியா, அப்போ கேட்பாங்க வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 6000 ரூபாய். எத்தனை தவணைகளாக பிரித்து தர்றாங்க அப்படின்னா 3 தவணைகளாக பிரித்து தர்றாங்க. சரி, அடுத்து இந்தது முக்கியமானதுங்க. என்ன அப்படின்னா அரசு பேருந்துகளில் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு 50% கட்டண சலுகை வந்து சொல்லியிருக்காங்க. சரியா, அது போக அவங்க எடுத்துகிட்டு போகிற இசைக்கருவிகள், தொழில் கருவிகள் இது எல்லாமே கட்டணம் இல்லாமல் எடுத்து செல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது கேட்பாங்க நாட்டுப்புற கலைஞர்களுக்கு பேருந்துகளில் எத்தனை சதவீத கட்டண சலுகை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 50%. இல்லாட்டி கட்டண சலுகை கொடுத்த மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு. அவங்க எடுத்துகிட்டு போகிற இசைக்கருவிகள், தொழில் கருவிகள் வந்து கட்டணம் இல்லாமல் எடுத்து செல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்து பாருங்கள், மாணவர்களிடம் ஜாதிய வன்முறைகளை தவிர்க்க நீதிபதி கே சந்துரு தலைமையில் குழு. சரியா, இது நம்மளுக்கு தெரியும், ஜெய்பீம் படம் வரும்ல, அது இவரோட கதையை தான் வந்துட்டு எடுத்து சொல்லியிருக்காங்க. சரியா, கே சந்துரு நீதிபதி அவரோட கதை தான். அப்போது மாணவர்களிடம் ஜாதிய வன்முறைகளை தவிர்க்க யார் தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க அப்படின்னா நீதிபதி கே சந்துரு தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருக்காங்கங்க கவர்மெண்ட்டிட்ட. என்ன அப்படின்னா ஸ்கூல்லேயே நம்மளுக்கு தெரியும், அதாவது ஏதாச்சும் கணக்கு எடுக்கணும் இல்லாட்டி நோட் புக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த கேஸ்ட் நேமை சொல்லி பப்ளிக்காக எந்திரிச்சு நிற்க வைப்பாங்க. சரிங்களா, இந்த கேஸ்ட்லாம் எந்திரிங்க, உங்களுக்கு இது வந்திருக்குப்பா வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஒரு மாணவனுக்கு பக்கத்தில் இருக்க மாணவனோட சாதி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு முழு காரணம் அந்த பள்ளியோட ஆசிரியர்கள் தான் அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ இது ரொம்ப முக்கியம். பள்ளி மாணவர்களிடையே சாதிய வன்முறையை தவிர்க்க யார் தலைமையில் குழு அமைச்சாங்க அப்படின்னா நீதிபதி கே சந்துரு தலைமையில் குழு அமைச்சாங்க. சரியா, அடுத்து பாருங்கள், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கவச் தொழில்நுட்பம் அப்படின்னா அதாவது ரயில்வே பாதுகாப்புக்காக 2 ட்ரெயின் வந்து மோதிக்கிறக்கூடாது அப்படின்றதுக்காக வச்சது கவச். இதுவே சாகர் கவச் அப்படின்னா என்னென்னா தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களில் நடைபெற்ற பாதுகாப்பு ஒத்திகை, அதாவது தீவிரவாத செயல்பாடு எதுவும் நடந்துடாமல் இருக்கிறதுக்காக நடைபெற்ற பாதுகாப்பு ஒத்திகை என்ன அப்படின்னா சாகர் கவச். சாகர்னா கடல், கவச் அப்படின்னா பாதுகாப்பு. சரியா, அப்போ தமிழ்நாட்டில் இருக்க மொத்தம் கடலோர மாவட்டங்கள் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 14 மாவட்டங்களுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, திரும்ப நியூஸ் பேப்பரில் வந்துட்டு இருக்கு. சரியா, தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களோட எண்ணிக்கை 14 மாவட்டங்கள். பாதுகாப்பு ஒத்திகை சாகர் கவச். அடுத்து பாருங்க, இந்த ஆணையம்ங்க கள்ளக்குறிச்சியில் வந்து இந்த விஷச்சாராயம் அறிந்து நிறையா பேர் இறந்தாங்க இல்லைங்களா, அது குறித்து விசாரணை செய்ய 6 தலைமையில் ஆணையம் அமைச்சாங்க அப்படின்னா நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைச்சாங்க. சரியா, அப்போது மாணவர்களிடையே சாதிய ஒழிப்பு சார்ந்து ஆணையம் யார் தலைமையில் அப்படின்னா நீதிபதி கே சந்துரு தலைமையில். அதாவது கள்ளக்குறிச்சியில் இந்த விஷச்சாராயம் அறிந்து நிறையா பேர் இருந்தாங்க, அதை விசாரிக்க யார் தலைமையில் அப்படின்னா நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க. சரிங்களா, சரி ரைட், அடுத்தது பார்க்கலாம்.
இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது இந்த இடையில வந்து நீட்டு பிரச்சனை வந்துச்சு பார்த்தீங்களா? நீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் முறைகேடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போட்டித் தேர்வுக்குரிய செயல்பாடுகளை சீரமைக்க இஸ்ரோ முன்னாள் தலைவர் கே ராதாகிருஷ்ணன் தலைமையில் குழு அமைச்சிருக்காங்கங்க. ரொம்ப முக்கியமானவர் சரியா? கே ராதாகிருஷ்ணன் எதுக்காக அப்படின்னா போட்டித் தேர்வு குறித்த செயல்பாடுகளை சீரமைக்க இஸ்ரோ முன்னாள் தலைவர் போட்டித் தேர்வு குறித்த செயல்பாடுகளை சீரமைப்பதற்காக இஸ்ரோவோட முன்னாள் தலைவர் கே ராதாகிருஷ்ணன் தலைமையில் குழு சரியா? இவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசு தேர்வுகள் சட்டம் 2024 படி சரியா? அரசு தேர்வுகள் சட்டம் 2024 படி முறைகேடில் ஈடுபடுபவர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை மற்றும் 1 கோடி ரூபாய் அபராதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரியா? சரி ரைட் ஓகேங்க. அடுத்து இந்த ரொம்ப முக்கியமான திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷங்க அந்த இருக்குங்க ரைட் அகல் விளக்கு திட்டம். அதாவது ஸ்டாண்ட் இல்லை, அதனால் கொஞ்சம் கேமரா வந்து ஷேக் ஆகும். ஏன்னா நான் பேசும்போதும் இந்த கையில் வச்சு தான் எடுக்கிறேன். இப்போ பேசும்போதும் அப்படியே ஷேக் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு திங்கக்கிழமை ஸ்டாண்ட் வந்துடும் சொல்லியிருக்காங்கங்க. ஆர்டர் போட்டாச்சு, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த பார்ட் வந்து நம்ம பெர்ஃபெக்டாக கொடுத்துருவோம். ஓகேவா? சரி ரைட் ஓகே. இது பாருங்கள் அகல் விளக்கு திட்டம்ங்க. அகல் விளக்கு திட்டம் அப்படின்னா என்னென்னா 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவிகள் வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதுகாத்துக்கிறதுக்காக அவங்களுக்கு வழிகாட்ட சரியா ஆசிரியர்களை அடங்கிய குழு. அதாவது ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியர்கள் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருவாங்க. ஸோ 9th to 12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அவங்ககிட்ட போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்கூல் மட்டும் இல்லைங்க, அதை அவங்க வந்து வெளியிலேருந்து வரும்போது எது பிரச்சனை இருக்கலாம், இல்லை வீடில் ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்கலாம். எந்த பிரச்சனைனாலும் அந்த ஆசிரியர்களை கொண்ட குழுவை வந்து போய் அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக இது கேட்பாங்க எந்த ஆண்டு அப்படின்னா 9th to 12th படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு, உயர்நிலை படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு. ஏன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம். ஸோ அந்த பப்ளிக் எக்ஸாம் டைம் அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தெம்பாகவும் தைரியமாகவும் இருக்கணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டதான் என்ன அப்படின்னா இந்த அகல் விளக்கு திட்டம் சரியா? கண்டிப்பாக கேட்பாங்க. அகல் விளக்கு திட்டம் ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதுங்க என்ன அப்படின்னா வெப்ப அலை தாக்கம், அதை வந்து தமிழ்நாடு அரசு மாநில பேரிடராக அறிவிச்சிருக்காங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா பாம்பு கடியை வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கை செய்யப்பட்ட பாதிப்பாக அறிவிச்சிருக்காங்க. இது ரெண்டும் முக்கியம். மாநில பேரிடராக அறிவிக்கப்பட்டது எது அப்படின்னா வெப்ப அலை தாக்கம். அதே மாதிரி அறிவிக்கை செய்யப்பட்ட பாதிப்பு எது அப்படின்னா பாம்பு கடி. இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அறிவிக்கை செய்யப்பட்ட பாதிப்புனா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில இதுதான் வந்துட்டு ஒரு சில நோய்கள் இதெல்லாம் வந்துட்டு அறிவிக்கை செய்யப்பட்ட பாதிப்புக்கு கீழே கொண்டு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போலியோலாம் அதில் இருக்குது சரியா? போலியோ, மலேரியா அதெல்லாம். ஒருவேளை நம்ம பாதிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயோ இல்லை வந்து சுகாதாரத்துறைக்கிட்டேயோ கட்டாயம் தகவல் கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணலாம் சரியா? ரொம்ப முக்கியமானது. அவங்க சரியாயிட்டாலுமே அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இந்த அறிவிக்கை செய்யப்பட்ட பாதிப்புனால இதே மாதிரி நிறையா பேர்த்துக்கு ப்ராப்ளம் வரலாம் தொடர்ச்சியாக சரியா? அதை வந்து நம்ம முறைப்படி அரசுகிட்ட தெரிவித்தாதான் அதுக்கான வழிமுறைகள் அவங்களுக்கு மட்டும் இல்லை மிச்சவங்களுக்கும் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்ததான் இந்த அறிவிக்கை செய்யப்பட்ட பாதிப்பு. அதில் வந்து பாம்பு கடியை வந்து உள்ளே சேர்த்துருக்காங்க சரியா? சரி ரைட். அடுத்தது பாருங்கள், இந்த ஒரு சில கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸாக இருக்குங்க, அதை பார்த்துடலாம். எழுத்தாளர் வெண்ணிலாவின் நீர் அதிகாரம் என்னும் கட்டுரை தொகுப்பு எந்த அணை பற்றியது அப்படின்னா முல்லை பெரியாறு அணை சரியா? மறுபயன்பாட்டு ஏவுகலன் RLV ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிளோட திட்ட இயக்குனர் யார் அப்படின்னா முத்துப்பாண்டியன். அடுத்து இது அப்போ எழுதுனதுங்க 24 ஒலிம்பிக் போட்டி எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா ஃப்ரான்ஸில். அடுத்து இந்தது என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. எதுக்காக அப்படின்னா கிராமப்புற மற்றும் நகர்ப்புற ஏழை மக்களுக்கு வீடு கட்டக்கூடிய திட்டம். அதே மாதிரி அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா பழனியில். அடுத்து இந்த திட்டம் வந்து முக்கியமானதுங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் சரியா? மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம். இது வந்து உலக வங்கி உதவியுடன் செயல்படுத்துகிறாங்க சரியா? அப்போது அதாவது ஏதாச்சும் கிராமங்களுக்கு அதே மாதிரி ஏழை மக்களுக்கு சமூக முன்னேற்றத்துக்கு அப்படின்னா உலக வங்கி வருவாங்க. அதே மாதிரி இப்போ ஏதாச்சும் பாலம் கட்டுறாங்க, ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, இந்த மாதிரி ஹெல்ப்புக்கு பண்ணுறவங்க யார் அப்படின்னா ஆசிய வளர்ச்சி வங்கி. அவங்கள ஞாபகம் வச்சுக்கணும் சரியா? இதுதான் ஃபேக்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு நாடு வந்துட்டு டோட்டலாக டவுன் ஆயிடுச்சு, அவங்களோட எக்கனாமி டவுன் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க யாருன்னா IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு, சர்வதேச நிதியம். இப்போ கூட பாகிஸ்தானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கி ஒரு 25,000 கோடி ரூபாய்கிட்ட கொடுத்தாங்க பார்த்தீங்களா? IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு அவங்க சரியா? இப்போ வந்து மகளிர் வேலைவாய்ப்பு அப்படின்னா உலக வங்கியோட உதவியோட இதை தமிழ்நாடு அரசு செயல்படுத்த போகிறாங்க. மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம். இந்த திட்டத்தோட நோக்கம் என்னென்னா
பெண்களோட திறமையை அறிந்து அவங்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குதல். இப்போ வந்து 8 மாவட்டங்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரியா, அதாவது பெண்களோட திறமையை வந்து அறிஞ்சு அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பை உருவாக்குறது ஒன்று. இன்னொன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா, மகளிர் தகவல் வங்கி உருவாக்கம். அதாவது அந்த மாவட்டத்தில் இருக்க ஒவ்வொரு பெண்களோட தகவல் வங்கி வந்து உருவாக்கியிருப்பாங்க. அவங்க என்ன படிச்சிருக்காங்க, இல்லை அவங்களுக்கு வந்து என்ன தொழில் எதுவும் தெரியுமா, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் தான் அவங்களுக்கு தகுந்த வேலைவாய்ப்பு உருவாக்க முடியும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் டேட்டாஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் மகளிர் தகவல் வங்கி உருவாக்குறது 2வது. 3வது, பெண்களுக்கான தொழில் முனைவு பாடத்திட்டம் சொல்லிக் கொடுக்குறது. சரியா, அவங்களுக்கு எதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து புதுசாக எதுவும் அவங்க தொழில் துவங்கணும்னு ஆசைப்பட்டாங்க, சுய தொழில் துவங்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான பாடத்திட்டத்தை உருவாக்குறது. சரியா, சரி ரைட்டுங்க. அடுத்து இந்தது முக்கியம், திரும்ப வந்துருங்க. என்ன அப்படின்னா விஸ்கிட் பாரத்னா என்ன அப்படின்னா 2047 இந்தியா 1947 சுதந்திரம் வாங்கியிருக்கோம். ஸோ 10 வருஷம் கழிச்சு 2047 இந்தியா $30 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை ஈட்டணும் அப்படின்றது தான் இந்த விஸ்கிட் பாரத்தோட முக்கிய நோக்கம். 2047 $30 ட்ரில்லியன். சரியா, சரி அடுத்தது பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்ததுங்க. சரிங்களா, புதிய எழுத்தறிவு பாரத இயக்கம். இது வந்து நான் நியூஸ் பேப்பரில் குறைஞ்சபட்சம் ஒரு 10 தடவையாச்சும் படிச்சிருப்பேன் இந்த இயக்கத்தை. சரியா, கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த புதிய எழுத்தறிவு பாரத இயக்கத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, 15 வயசுக்கு மேற்பட்டு சரியா சுத்தமாக எழுத படிக்க தெரியாமல் யார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எழுத்தறிவும் எண்ணறிவும் வழங்குவதை நோக்கமாக கொண்டது. சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திரும்ப இது வருதுங்க. சரியா, புதிய பாரத எழுத்தறிவு இயக்கம் அப்படின்னா 15 வயசுக்கு மேற்பட்டு யாரும் சுத்தமாக அவங்க எழுத தெரியாமல் படிக்க தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடிப்படை எழுத்தறிவும் எண்ணறிவும் வழங்குறத முக்கிய நோக்கமாக கொண்டது தான் என்ன அப்படின்னா புதிய பாரத எழுத்தறிவு இயக்கம். சரியா, சரி அடுத்து பாருங்கள். கர்நாடகா மாநிலத்தில் வந்து மதிய உணவு திட்டத்தில் வாரத்துக்கு 6 நாட்கள் வந்து முட்டை சேர்த்துருக்காங்கங்க. ஸோ கண்டிப்பாக கேட்பாங்க, அதாவது எந்த மாநிலத்தில் வந்து மதிய உணவு திட்டத்தில் வாரத்துக்கு 6 நாட்கள் முட்டை சேர்த்துருக்காங்க அப்படின்னா கர்நாடகா மாநிலம். சரியா, சரி கண்டிப்பாக இது உங்களுக்கு யூனிட் 5-6க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து பாருங்கள், பிஎம் மித்ரா திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா ஜவுளி பூங்காக்கள் வந்து இந்திய அளவில் வந்து நிறுவுறதுங்க, ரொம்ப முக்கியமானது. பிஎம் மித்ரா திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியா முழுவதும் ஜவுளி பூங்காக்களை அமைத்தல். மொத்தம் தமிழகம் உட்பட 7 மாநிலங்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அமைக்க போகிறாங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டம். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு ஜவுளி பூங்கான்றது தெரிஞ்சிடும். ஜவுளினாவே நம்ம ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் அந்த ஜவுளி பள்ளத்தாக்கை வந்து ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க. நம்ம டப்புன்னு அதை அடிச்சிடக்கூடாது. சரியா, பிஎம் மித்ரா திட்டம் ஜவுளி பூங்காக்களில் வந்து துவக்கிறது. தமிழ்நாடு உட்பட 7 மாநிலங்கள், அதில் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் துவக்க போகிறாங்க. ஓகேவா, சரி அடுத்தது இந்ததுங்க ஏஞ்சல் வரி, ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒரு புத்தாக்க நிறுவனங்கள் இருக்குது. சரியா, அப்போது புதுசாக நானே ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன்ப்பா, ரைட்டு, என் கம்பெனியில் வந்து ஒரு 4 பேர்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குகிறேன். ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன். ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஒவ்வொரு லட்சமாக ஒரு 10 பேர்த்துட்டு வாங்குகிறேன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களே 1 லட்சம் கொடுத்தாங்கல்ல அவங்களுக்கு டேக்ஸ் போடுறது தான் என்ன அப்படின்னா ஏஞ்சல் டேக்ஸு. சரியா, புரிஞ்சிருச்சுல, புத்தாக்க நிறுவனங்களில் முதலீடு செய்பவர்களுக்கு விதிக்கப்படுவது தான் ஏஞ்சல் டேக்ஸு. அது வந்து ரத்து பண்ணிட்டாங்க. போன பட்ஜெட்டில் 2024 பட்ஜெட்டில் ஏஞ்சல் டேக்ஸை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. ஏஞ்சல் டேக்ஸ்னால் என்னான்னு கூட கேட்பாங்க. அடுத்து பிஎம் முத்ரா கடன் திட்டங்க. இதோட அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வந்து 20 லட்சமாக மாற்றிருக்காங்க. சரியா, இந்த முத்ரா கடன் திட்டம் இந்த வருஷத்தை மட்டும் நான் உங்களுக்கு தெளிவாக பார்த்துட்டு சொல்கிறேன். சரியா, இந்த தான் நோட் பண்ணிக்கோங்க. எப்போ அப்படின்னா 10 லட்சத்தை 20 லட்சமாக மாற்றிருக்காங்க. ஆக்சுவலாக 3 ப்ராசஸாக கொடுத்துட்டு இருந்தாங்க முத்ரா கடன் திட்டத்துக்கு கீழே. ஃபஸ்ட்டு என்னென்னா சிசு எவ்வளோ அப்படின்னா 50,000 ரூபாய். சரியா, கிஷோரில் கடன் வாங்குறவங்க, அதாவது முத்ரா திட்டத்துக்கு கீழே கிஷோர்ன்ற ப்ரொசீஜர் கீழே கடன் வாங்குறவங்களுக்கு 50,000 5 லட்சம் ரூபாய் வந்து கடன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அடுத்து தருண் அப்படின்ற ப்ரொசீஜர் கீழே கடன் வாங்குறவங்களுக்கு 5 லட்சம் ரூபாயிலேருந்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ புதுசாக தருண் ப்ளஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. தருண் ப்ளஸ் அப்படின்னா 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் ரூபாயாக இந்த கடனை வந்து உயர்த்துறது. இது யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த தருணில் வந்து லோன் வாங்கி யார் சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த தருண் ப்ளஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக கேட்கலாம், பிஎம் முத்ரா கடன் திட்டத்துக்கு கீழே எத்தனை லட்சம் ரூபாய் வந்து இப்போ உயர்த்திருக்காங்க அப்படின்னா 10 லட்சத்துலேருந்து 20 லட்சமாக அதிகபட்ச தொகையாக வந்து உயர்த்திருக்காங்க. அடுத்து
இந்ததுங்க ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமானது ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். அதாவது 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட நகரங்களை தேர்ந்தெடுக்கிறது. ஃபஸ்ட்டு எந்தெந்த சிட்டிஸ் வந்து 30 லட்சத்துக்கு மேலே மக்கள் இருக்காங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து அந்த சிட்டிஸை தேர்ந்தெடுத்துறது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து நடைபாதை, அதே மாதிரி 100 வாரச்சந்தைகள் வந்து 5 ஆண்டுகளுக்குள்ளே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாரச்சந்தைகள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒரு சிட்டிக்கு. சரியா? அதாவது சுற்றி இருக்க கிராமப்புறத்தில் இருக்க மக்கள் அவங்க விளையிறதா இருக்கட்டும், இல்லை வேறு எதுனாலும் இருக்கட்டும், எந்த பொருள் வாங்குறதுனாலும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரமாக இருக்கிறது. எங்கே அப்படின்னா மெயினாக அர்பன் ஏரியாஸில். சரியா? அப்போது 100 வாரச்சந்தைகள் அமைக்கிறதும் இதோட முக்கிய நோக்கம், ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். அடுத்து இந்த அம்ருத் ரயில் நிலைய திட்டம் அப்படின்னா என்னென்னா, ரயில் நிலையங்களோட வசதிகளை மேம்படுத்துறதுங்க. சரிங்களா? புதிய வசதிகள் மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடு. தமிழ்நாட்டில் மொத்தம் 77 ரயில் நிலையங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. 4வது முனையம் சென்னையில் எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா வில்லிவாக்கத்தில் வந்து அமைக்க போகிறாங்க. அடுத்து இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே ஆண்டு முழுவதும் இறால் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் எது அப்படின்னா பழவேற்காடா. சரியா? எனக்கு வந்து வாசிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்தியாவிலேயே வருஷம் பூரா இறால் கிடைக்கிற ஒரே இடம் எது அப்படின்னா பழவேற்காடு. அப்படின்னா அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏரியா. சரியா? பழவேற்காடு கரெக்டாக அந்த ஏரி தாண்டினோடனே அடுத்து ஆந்திர பிரதேஷ் வந்து வந்துடும். சரியா? பழவேற்காடில் தான் வருஷம் பூரா இறால் மீன்கள் கிடைக்குமா. சரியா? அடுத்தது பாருங்கள், இதில் எதுவும் இல்லைங்க. இந்த வேர்களை தேடி திட்டம். இந்த வேர்களை தேடி திட்டம்னா என்னென்னா, அதாவது தமிழகத்தை வந்து தமிழ்நாட்டை தமிழ் மொழியை வந்து உறவாக கொண்டவங்க வெளிநாட்டில் வந்து நிறைய பேர் வசிப்பாங்க. சரிங்களா? அதாவது இளைஞர்கள் அந்த இளைஞர்களை வந்து தமிழ்நாட்டுக்கு வரவழைக்கப்பட்டு தமிழ் பண்பாடு தமிழர்களோட பெருமிதத்தை வந்து பறைசாற்றுற விதமாக சொல்கிறதா என்ன அப்படின்னா இந்த வேர்களை தேடி திட்டம். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹிஸ்ட்ரி புக்லேயே படிச்சிருப்போம். நிறையா பேர் வந்து வாழ்க்கைக்காக இலங்கை, அது போக சவுத் ஆஃப்ரிக்கா இங்கே மாதிரி கரும்பு தொழிலாளர்களாக போயிருப்பாங்க. அவங்களோட ஃபேமிலி அங்கேயே செட்டில் ஆகி இப்போ நிறைய பேர் அங்கே தான் இருக்காங்க. சரிங்களா? அவங்கள வந்து திரும்ப கூட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியத்தை வந்து பறைசாற்றுற விதமாக அவங்கள எல்லா இடத்துக்கும் போய் சுற்றி காமிக்கிறதா என்ன அப்படின்னா இந்த வேர்களை தேடி திட்டம். எத்தனை வயசுலேருந்து எத்தனை வயசுக்குள்ளே இருக்கவங்கன்னா 18 வயசுலேருந்து 30 வயசுக்கு உட்பட்டவங்கள. சரியா? இப்போ ரீசெண்டாக எங்கே கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னா மாமல்லபுரத்துக்கு கூப்பிட்டு போயிருந்ததாக இருந்துச்சுங்க. அது எழுதாமல் விட்டேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ரீசெண்டாக மாமல்லபுரத்துக்கு அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிருந்தாங்க. சரி, ரைட், ஓகே. அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு டைம் நம்ம இந்தியாவில் தேசிய அறிவியல் விருது கொடுத்துருக்காங்க 2024. இதுக்கு முன்னாடி தேசிய அறிவியல் விருதுன்னு ஒன்று கொடுத்ததே கிடையாது. இது இந்தியாவிலேயே வழங்கப்படுற மிக உயரிய அறிவியல் விருது. அது பேர் என்ன அப்படின்னா விஞ்ஞான் ரத்னா விருது. சரியா? விஞ்ஞான் ரத்னா விருது. இந்த விருது ஃபஸ்ட்டு டைம் கொடுக்குறாங்க, ஒரு தமிழருக்கு கொடுத்துருக்காங்க. அதான் மெயின். யாருன்னா பிரபல உயிர்வேதியியல் அறிஞர். சரியா? பயோகெமிஸ்ட்ரி. அவர் பேர் என்ன அப்படின்னா கோவிந்தராஜன் பத்மநாபன். அப்போது விஞ்ஞான் ரத்னா விருது 2024 யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கோவிந்தராஜன் பத்மநாபனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? அதே மாதிரி குழு செயல்பாட்டுக்கு, சரியா, குழு செயல்பாட்டுக்கு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா விஞ்ஞான் குழு அப்படின்னு சந்திராயன் 3 திட்டக்குழுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், திரும்ப வெம்பங்கோட்டை வந்து பாருங்கள், அகலாய்வு இலை வடிவத்தில் தட்டு கிடச்சிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. வெம்பங்கோட்டை வந்துக்கிட்டே இருக்குது. சரி, ரைட். அடுத்து பாருங்கள், இந்த முக்கியங்க, தமிழ் புதல்வன் திட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. மாதம் 1000 ரூபாய் மாணவர்களுக்கு, உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்குறது தான் தமிழ் புதல்வன் திட்டம். இது எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் ப்ளஸ் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்த மாணவர்கள், அதான் மெயின். சரியா? அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் ப்ளஸ் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த தமிழ் புதல்வன் திட்டம். அடுத்து 0 is good அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் வந்து நடத்தியிருந்தாங்க. யார் அப்படின்னா சென்னை மாநகர காவல்துறை வந்து போக்குவரத்து காவல்துறை நடத்தியிருந்தாங்க. அப்படின்னா என்னென்னா விபத்து மற்றும் உயிரிழப்புகளை குறைப்பது, இதான் முக்கிய நோக்கம். சரியா? மேபி கேட்கலாம் 0 is good அப்படின்னா என்னென்னா கார்பனை குறைக்கிறதா, என்விரான்மெண்ட்டை மேம்படுத்துறதான்னு கேட்கலாம். மெயினான விஷயம் என்ன அப்படின்னா விபத்து மற்றும் விபத்து உயிரிழப்புகளை குறைக்கிறது தான் என்ன அப்படின்னா 0 is good. சென்னை மாநகர காவல்துறை வந்து இதை செயல்படுத்தியிருக்காங்க. சரியா? சரிங்க, இந்த ஒரு பேஜ் பார்த்துட்டு அடுத்த பார்ட்டில் பார்த்துடலாம். இது சின்னதான். இந்தியா இலங்கை கூட்டு இராணுவ பயிற்சி பேர் மித்ரா சக்தி.
அடுத்து நம்ம ஊர் நம்ம பள்ளி திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஊர் நம்ம பள்ளி திட்டம்னா என்னென்னா, பள்ளி ஆய்வகங்களை மேம்படுத்துகிறாங்க. அதாவது ஸ்கூல்ஸில் வந்து லேப்ஸ் இருக்கும்ல, லேபரட்டரிஸ், அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா மேம்படுத்துறது நம்ம ஊர் நம்ம பள்ளி திட்டம். அது போக அங்கே இருக்க மாணவர்களுக்கு மனோதத்துவ நிபுணர்களை கொண்டு பயிற்சி அளித்தது தான் இந்த நம்ம ஊர் நம்ம பள்ளி திட்டத்தோட முக்கிய நோக்கம். அடுத்து இது ரொம்ப முக்கியம், டெங்குவை குணப்படுத்தக்கூடிய கியூடெங்கா தடுப்பூசி. சரியா, இது வந்து உலக சுகாதார நிறுவனமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து கரெக்டான தடுப்பூசி, இனிமேல் இதான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது பேர் என்னென்னா TAK 003, TAK 003. சரியா, டெங்குவை குணப்படுத்தும் கியூடெங்கா தடுப்பூசி. அது பேர் என்னென்னா கியூடெங்கா தடுப்பூசி TAK 003. கண்டிப்பாக கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் 2024 டேட்டா படி ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது எது அப்படின்னா சென்னை IIT, ரெண்டாவது இடத்துல இந்திய அறிவியல் கழகம். சரியா, ரெண்டாவது இடத்துல இந்திய அறிவியல் கழகம் பெங்களூரு, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மும்பை IIT. சரியா, அடுத்து பிரதமரின் ஏழைகள் நல்வாழ்வு உணவு திட்டம் அப்படின்னா என்னென்னா 80 கோடி மக்களுக்கு இலவச ரேஷன் அரிசி வழங்குறதான் பிரதமரின் ஏழைகள் நல்வாழ்வு உணவு திட்டம். சரியா, அடுத்து இந்த இது முக்கியங்க, இது ஃபுல்லாகவே முக்கியம், ஒரு தடவை பார்த்துருவோம், இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஒரு ½ அன் ஹவர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 30 to 50 சொல்லியிருப்பேன்ற நம்பிக்கை இருக்குது. சரியா, சரி, இதை மட்டும் பார்த்துருவோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முதல்வரின் மருந்தக திட்டம்ங்க, குறைந்த விலையில் மருந்து வழங்குறது. சரியா, பொங்கல் தினம் முதல் நடைமுறைக்கு வந்துச்சு, வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 1000 மருந்தகங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாங்க. இது சார்ந்த கூடுதல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அடுத்ததில் சொல்கிறேன். சரியா, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இதை பற்றி சொல்லிடுறேன். இது முக்கியங்க. முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் என்னன்னா, முன்னாள் படை வீரர்கள் இராணுவத்தில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தொழில் தொடங்க 1 கோடி ரூபாய் வரை கடன் தர்றது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம்னா முன்னாள் படை வீரர்கள். சரியா, அப்படி இல்லை அப்படின்னா இராணுவத்தில் உயிரிழந்த முன்னாள் படை வீரர்களோட குடும்பத்தினர் அவங்க தொழில் தொடங்குறதுக்கு 1 கோடி ரூபாய் வரை கடன் தர்றது தான் என்ன அப்படின்னா இந்த முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். இன்னொன்று காவல் கரங்கள் திட்டம்னு ஒன்று இருக்குது. அது வந்து வேறு என்ன அப்படின்னா, அந்த கைவிடப்பட்டவங்க நிறையா பேர் இருப்பாங்கள்ல, அவங்கள வந்து காவல்துறை மீட்டெடுத்து அவங்களுக்கு வந்து மறுவாழ்வு கொடுக்கறது காவல் கரங்கள். அது காவல் கரங்கள். இது முதல்வரின் காக்கும் கரங்கள், முன்னாள் படை வீரர்களுக்கு கொடுக்கறது. சரியா, அடுத்து பாருங்கள், ஒரு 3 விருது, முக்கியமான விருது கொடுத்துருப்பாங்கங்க சுதந்திர தினத்தன்னைக்கு. இந்த பார்த்தீங்கன்னா August 15, 16 நியூஸ் பேப்பர். இந்த 3 விருது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உங்களுக்கு வந்து குரூப் 4 எக்ஸாமும் சரி, சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமும் சரி, குரூப் 1ம் சரி, இந்த சுதந்திர தினத்துக்கு முன்னாடியே வந்துடும். அப்போ போன சுதந்திர தினத்தில் கொடுக்கப்பட்ட விருது கண்டிப்பாக கேட்பாங்க. என்ன அப்படின்னா தகைசால் தமிழர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா குமரி ஆனந்தன். சரியா, அடுத்து அப்துல் கலாம் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா வீரமுத்துவேல். சரியா, சந்திராயன் 3ஓட திட்ட இயக்குனர், விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். அடுத்து கல்பனா சாவ்லா விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா சபீனா அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சபீனா யார் அப்படின்னா நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நர்ஸு, செவிலியர். அதாவது இந்த வயநாடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நிலச்சரிவு நடந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ இவங்களே வாண்டடாக போய் நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணி நிறையா பேர்த்த காப்பாற்றிருக்காங்க. அதனால் கல்பனா சாவ்லா விருது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ தகைசால் தமிழர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா குமரி ஆனந்தன் கொடுத்துருக்காங்க. அப்துல் கலாம் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வீரமுத்துவேலுக்கு கொடுத்துருக்காங்க. கல்பனா சாவ்லா விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா சபீனா. சரியா, நீலகிரி மாவட்டத்தில் இருக்க செவிலியர், நர்ஸ், அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து கடைசியாக இதை மட்டும் பார்த்துடலாம். காலதாமதமில்லா ரயில் இயக்கம், மதுரை கோட்டம் முதலிடம். சரியா, அதாவது இந்திய அளவிலேயே கரெக்டான டயத்தில் ட்ரெயினை இயக்கக்கூடிய கோட்டமாக மதுரை கோட்டம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, தேவையில்லாமல் சிக்னல் போட்டு நிப்பாட்டுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டான டயத்தில், அதாவது தேவையில்லாமன்னு சொல்லக்கூடாது, அதாவது கட்டமைப்பு வந்து பெர்ஃபெக்டாக இருந்தால் தான் அது வந்து சரிவர செயல்படும். ஸோ பெர்ஃபெக்டாக எல்லாமே நடக்கிறதுனால கரெக்டான டயத்துக்கு ட்ரெயினை இயக்கக்கூடிய கோட்டமாக இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்குது எது அப்படின்னா மதுரை கோட்டம். சரியா, சரிங்க, இன்றைக்கி முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா, ஆகஸ்ட் வரையும் தான் போயிருக்கு. ஸோ அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக முக்கியமான திட்டங்கள் எல்லாமே பார்க்கலாம். சரிங்களா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் நியூஸ் பேப்பர் தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் தினமணி நியூஸ் பேப்பர் தான். ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.